வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 94வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். சென்ற அத்தியாயத்தில் முதல் நாள் போர் பற்றியும் அடுத்த நாளுக்கான தாக்குதல் திட்டம் பற்றியும் எல்லாரும் விவாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். திசை வேழரோட கை உயர்வின் வழியே மேல் எழுந்தது பேரோசை. தட்டியங்காட்டு போரோட 2வது நாள் தொடங்கினது. இனி ஒவ்வொரு நாளும் போர் முடிவுறும் நாழிகையின் போது போர்க்கள நிகழ்வுகளை உற்று நோக்க வேண்டும். முதல் நாள் இழப்புக்கு வஞ்சினம் உரைத்தவர்கள் மறுநாள் பழிவாங்க எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கான கடைசி வாய்ப்பாக போரோட இறுதி நாழிகை இருக்கும். போர் முடிவுற்றதாக முரசுகள் ஒலி எழுப்பினாலும் அந்த கணத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. எவன் ஒருவன் முரசோசைக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதத்தை தாழ்த்துகிறானோ அவனே பாதிக்கப்படுவான். நேற்றைய போரில் தளபதி ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இன்னைய போரில் அதற்கு பலி எடுக்கப்படும். ஒருவேளை பகல் பொழுதுல அந்த வாய்ப்பு அமையலை அப்படின்னா கடைசி நாழிகை சதிகள் அரங்கேற தொடங்கும். நிலைமான் கொல் சொல்லிகளோட வேலை இனிமேதான் கடினமானதா மாறப்போகுது. நேற்றைய இழப்போட தாக்கம் எதுவுமே வேந்தர் படையில இல்லை. தளபதிகள் பலருக்கும் இப்போது தெளிவு கூடி இருந்தது. நேற்றைய போரில் எதிரியை சரியான உத்திகளின் மூலம் சந்திக்கல. எளிதாக வெற்றியை எட்டும் மனநிலையிலேயே அவங்க போற தொடங்கி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எதிரியை எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சாகலைவனோட மரணம் உணர்த்தி இருக்குது. கருங்கைவாணனை பொறுத்த வரைக்கும் தளபதிகளுக்கான தனித்த ஆணை அப்படின்னு எதுவுமே அவன் கொடுக்கல. பொதுவான தன்மையில தான் தாக்குதலுக்கு அவன் அனுமதி கொடுத்திருந்தான். வழக்கம் போல முதல் நிலைப்படையோட நடுப்பகுதியில் கருங்கைவாணன் நின்றுட்டு இருக்கான். நேற்றைய போரில் முதல் நிலைப்படை 1/3 பகுதி வீரர்களை இழந்திருந்தது. அதே அளவுக்கு புதிய வீரர்கள் இப்போது படையில நின்றுட்டு இருக்காங்க. முரசோசை கேட்டதும் உதிரனோட தலைமையிலான விற்படை தங்களோட தாக்குதலை தொடங்கினது. கூழையனோட தேர்ப்படையும் தேக்கனோட வாட்படையும் முன்னேற தொடங்கினது. வேந்தரோட குதிரைப்படை தளபதி உருமன் கொடி பாய்ந்து தாக்கல. நின்ன இடத்திலேயே அணிவகுத்து நின்றுக்கிட்டான். இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். பரம்போட குதிரைப்படை தளபதி இரவாதன் கொஞ்ச நேரம் போக்கு காட்டிக்கிட்டு இருந்தான். தொடக்க நாழிகையில் போரின் குணத்தை கருங்கைவாணன் நிதானமா மதிப்பிட்டு கொண்டிருக்கும் போது குலவந்திட்டிலிருந்து பாரியும் அதை தான் பண்ணிட்டு இருந்தான். காலையில பாரி இந்த இடம் வந்து சேரும் போதே இகுலிக்கிழவனோட முகம் சோர்வுற்று இருந்தது. நேற்று இரவெல்லாம் உட்காடுகளில் நல்ல மழை, இப்போதும் கணவாய் பகுதியில் தூறல் விழுந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவன் என்ன சொல்ல வர அப்படின்னு பாரிக்கு புரிந்தது. மெல்லிய குரல்ல தயக்கத்தோட சொன்னா, இன்னைக்கும் காற்றையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. பாரியோட முகத்துல கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அதை பார்த்தபடி இகுலிக்கிழவன் மறுபடியும் சொல்றான், தட்டியங்காட்டு நிலத்துல கூட அதிக அளவுக்கு வெக்க இருக்காது அப்படின்னு. அப்படின்னா வேந்தர் படை வீரர்களுக்கு நடுப்பகலுக்கு அப்புறம் சோர்வடைய மாட்டாங்க அப்படிங்கறத யோசிச்சபடியே போர்க்களத்தை பார்த்துட்டு இருந்தான் பாரி. பரம்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய போர் உத்தி அப்படிங்கிறது தாக்கி முன்னேறுவது கிடையாது. முழுவதும் இரவாதனை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற உத்தியே. அவனோட தாக்குதலுக்கு குறுக்கே யாரும் வந்துடாத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். பாரியோட கண்கள் அவங்கள கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தது. வேந்தர்களோட வாட்படைக்கு புதிய தளபதியாக நியமிக்கப்பட்ட சூலக்கையன் திட்டமிட்டபடி படையை நகர்த்தி கொண்டிருந்தான். இரவாதன் தன்னோட குதிரைப்படையை கொண்டு பெயர் அளவிலான தாக்குதலையே நடத்திக்கிட்டு இருந்தான். அவனோட திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருபுறமும் இருந்த பரம்பு தளபதிகளான உதிரனும் கூழையனும் குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் முன்னேறி போக வேண்டியிருந்தது. அதை கணித்தபடியே இரவாதன் அங்கேயும் இங்கேயுமா அலைமோதிக்கிட்டு இருக்கான். உருமன் கொடியோ தங்களோட குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதலை நடத்துறதுனால என்ன செய்யுதுன்னு புரியாம எதிரி திணறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இரவாதன் உள்ளிட்ட பரம்போட குதிரைப்படை வீரர்கள் எல்லாரோட அம்பரா தூணிகள்லையும் ஓங்கல் அம்புகள் இருந்தது. இன்றைய போரில் பரம்பு நம்பியிருக்கிற பேராயுதம் ஓங்கலம் தான். ஓங்கலம் அப்படிங்கிறது மூங்கிலோட குறிப்பிட்ட ஒரு வகை. இந்த வகை மூங்கில பறவைகளோ விலங்குகளோ நெருங்காது. ஓங்கலத்தோட தோகையை அறுத்தாலோ கணு குத்தினாலோ விலங்குகளுக்கு மயக்கம் வந்துடும். அதோட ஈக்கியில கசியும் நீர் கொஞ்ச நேரத்திலே உயிரினங்களை கண் பார்வை மங்கு செய்யும். கருவுற்ற யானை ஓங்கலத்தோட தோகையை சாப்பிட்டதுன்னா சாப்பிட்ட உடனே கரு கலையும். நாகத்தோட நஞ்சால் தாக்குண்ட விலங்குகள் மட்டும் ஓங்கலத்தை தேடி வந்து அதோட தோகைகளை வேக வேகமா மென்னு சாப்பிடும். எதிர்குணம் கொண்ட நஞ்சு நாகத்தோட நஞ்சை செயலிழக்க செய்யும் அப்படிங்கிறதுனால விலங்குகளே இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்குது. மூஞ்சலோட பாதுகாப்பை நொறுக்கி நீலனை மீட்கணும் அப்படின்னா முதல்ல எதிரிகளோட குதிரைப்படையை குறைக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஓங்கலத்தை பயன்படுத்துறது மட்டும்தான். நேற்றிரவு வேங்கி மரத்திட்டில் ஓங்கலத்தை பயன்படுத்துவதற்கான முடிவை எடுத்தவுடன் செய்திகள் எல்லா இடங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இரவோடு இரவா ஓங்கல மூங்கில்கள் கட்டுக்கட்டா தலை சுமையா இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தது. உடனடியாக அவை அம்புகளாக சீவப்பட்டு குதிரைப்படை வீரர்களோட அம்பரா துணிகள்ல செருகப்பட்டது. இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் எல்லாரோட அம்பரா துணிகள்லையும் இப்போது ஓங்கல் அம்புகள் இருக்குது. ஆனா அவற்றை யாரும் இன்னும் பயன்படுத்தல. மற்ற அம்புகளை பயன்படுத்தபடியே இங்கும் அங்குமா அலைந்து கொண்டிருந்தாங்க. வேந்தர்களோட குதிரைப்படையோட 2 ஓரங்கள்லையும் இரவாதனோட குதிரைப்படை கடைசி வரை பாய்ந்து செல்வதற்கு வழி அமைத்து கொடுக்கறதுக்காக உதிரனும் கூழையனும் முன்னோக்கி சென்றுகிட்டு இருக்காங்க.
குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பரம்பு படை முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதை கருங்கை வாணன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். தங்கள் படையின் முன்கள வீரர்கள் பெரும் வலிமை கொண்டவர்கள் கிடையாது, தன்னோட திட்டப்படி அவங்க பலியாடுகள் தான். ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் பரம்பு படை இவ்வளவு உள் நுழைந்திருக்கிறதே அப்படின்னு யோசிச்சபடி நின்றுட்டு இருக்கான். பரம்பு தலைமை தளபதி முடியனை அவனோட கண்கள் தேடினது. வழக்கம் போல முடியன் முன்களத்துக்கு வரல. நேற்றைக்கு போல நடுப்பகல் கடந்த பிறகுதான் அவன் முன்னாடி வருவான். அப்படின்னா இன்னைக்கும் பிற்பகல்ல அவங்களோட தாக்குதல் திட்டம் தீவிரமடையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதுதான் அவனோட கண்ணில் பட்டான் தேக்கன். சாகலைவனோட மரணத்துக்கு மறுநாளே பலி எடுக்கும் வாய்ப்பாக அந்த கணம் அவனுக்கு தோன்றியது. கருங்கைவாணன் அவனை நோக்கி குதிரையை செலுத்த ஆரம்பிக்கிறான். வேந்தர்களோட வாட்படை தளபதி சூலக்கையன் சற்றே துடிப்பு நிறைந்தவனா இருந்தான். தேக்கனோட நேர்கொண்டு மோதும் வாய்ப்புக்காக காத்திருந்த அவனோட நகர்வும் தேக்கனை நோக்கியே இருந்தது. தேக்கனோ தன்னோட வாட்படையோட நடுப்பகுதியில் இருந்தான். வீரர்களோட கால்கள் 3ஆம் முன்னட்டை கடக்காமல் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தான். இருக்கிற இடம் விட்டு முன்னோக்கி நகராம அவங்க போரிட்டு கொண்டிருப்பார்கள். ஏறி வரும் எதிரியை மட்டும் வெட்டி சரித்தபடி இருப்பாங்க. தேக்கனோட தலைமையிலான வாட்படை அதை தான் செஞ்சிட்டு இருந்தது. இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடித்து கொண்டிருந்தான். எதிரிகளது குதிரைப்படையின் இரு பக்கவாட்டிலும் முன் நகர்ந்த பரம்பு வீரர்கள் குறிப்பிட்ட தொலைவு சென்றவுடன் ஓசை எழுப்புறாங்க. வேந்தர் படையோட ஒவ்வொரு பிரிவிலையும் ஓசை எழுப்பும் கருவியோட வீரன் நின்றுட்டு இருந்தான். ஆனா பரம்புக்கு அப்படி கிடையாது. போரிட்டு கொண்டிருக்கும் வீரர்களிலேயே கூவல் குடியினரும் இருக்கிறாங்க. எல்லையை தொட்ட குறிப்பை அவர்கள் சீழ்க்கை ஓசையின் வழியே கன நேரத்தில் கடத்தினாங்க. அந்த ஓசைக்காக தான் இரவாதன் காத்திருந்தான். ஓசை கேட்ட மறுகணம் தன்னோட உத்தரவை படை முழுமைக்கும் வழங்கினான். இரவாதனோட குதிரைப்படை கண் இமைக்கிற நேரத்துல பல கூறுகளாக பிரிந்தது. எதிரியோட குதிரைப்படையில் நிற்கும் குதிரைகளை முதல்ல இருந்து கடைசி வரை இடைவெளி இல்லாம துல்லியமாக தாக்கும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினது. திடீர்னு இவங்க ஏன் இவ்வளவு வேகம் கொள்கிறார்கள் அப்படின்னு உருமன் கொடிக்கு புரியல. ஒருவேளை அப்படி செஞ்சாதான் நம்ம விரட்டி தாக்குவோம் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். தொடக்க நிலை அம்புகள் சீறி பாய்ந்த பிறகு ஓங்கல் அம்புகள் வில்லிலிருந்து விடுபட தொடங்கின. அவை மற்ற அம்புகளை போல வேகம் கொண்டு தாக்குவது கிடையாது. அதற்கான தேவையும் கிடையாது. குதிரையோட முன்பக்கமோ பின்பக்கமோ அல்லது உடலோட ஏதாவது ஒரு பாகத்திலோ மெல்ல உரசி சென்றாலே போதும். அம்போட ஈக்கி ஒன்று உள் நுழையும் அளவுக்கு சின்ன சிராய்ப்பு உருவாக்கினாலே போதும். வேகம் வேகம் அதி வேகம் என்பதே இரவாதனோட செயல்படா இருந்தது. 2-3 அம்புகளுக்கு ஒரு முறைதான் ஓங்கலத்தை பயன்படுத்தணும். எதிரிக்கு எந்த வகையிலே சந்தேகம் வந்துடக்கூடாது. தாக்கும் போற படு வேகமா செய்யறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கணும். ஆனா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிந்து தள்ள வேண்டும். தேக்கனோட பக்கத்துல வந்து சேர்ந்த சூலக்கையன் நேரடி தாக்குதல்ல ஈடுபட தொடங்கினான். தேக்கன் அதை வழக்கம் போல எதிர்கொண்டபடி இருந்தான். சூலக்கையன் வயதால் இளையவன், துடிப்பு நிறைந்தவன். கிழவனை சாய்க்கிற வெறியோட அவன் மோதுவதை தேக்கன் உணர அதிக நேரம் ஆகவில்லை. ஆனாலும் தேக்கனோட கவனம் இரவாதன் செயலோட போக்கை அறிவதிலேயே இருந்தது. கிழவன் பெரிதாக கவனம் கொள்ளாமலேயே போரிடுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட சூலக்கையன் சீற்றம் கொண்டு தாக்கினான். முனையால் சீவி சரிக்கும் உத்தியை பயன்படுத்தி வாளின் மூக்கு பகுதியை கண்ணிமைக்கும் நேரத்துல கேடயத்தோட உள் விளிம்பை நோக்கி பாய்ச்சிறான். பாய்ச்சிய வேகத்தில் கிழவனோட மேலிருந்து கொப்புளிக்கும் இரத்தத்தை அவனோட கண்கள் தேடினது. கேடயத்தோட உள் விளிம்பு ஆயுதத்தோட வேகத்தை உணர்ந்து வெளிப்புறம் நோக்கி தள்ளிய போது உடல் உள் வளைந்து எழுந்தது. தேக்கன் எளிதாக சுழன்று கொடுத்து நின்றான். சூலக்கையன் அதிர்ச்சியோட தேக்கனை பார்த்தப்போ கருங்கைவாணன் வந்து இறங்குறான். மூவேந்தர் படை தலைமை தளபதி மகா சாமந்தன் போர்க்களம் தன்னோட போக்கில் தந்த வாய்ப்பை வணங்கி வாளேந்தி நிற்கிறான். சூலக்கையனுக்கு ஒதுங்கிக்கிறதா இல்ல சேர்ந்துக்கிறதா அப்படின்னு தெரியல. சற்றே தயக்கத்தோட விலகினான். அவன் விலக தயங்கிய நேரத்துல கருங்கைவாணனோட கால்கள் தாக்க போகிற தன்மைக்கு ஏற்ப அடி எடுத்து நின்னுது. சூலக்கையன் அவனுடைய கால்களை பார்க்கறான். சட்டன நிமிர்ந்து அவனோட கைகளை பார்க்கறான். இடது கையில இருந்த கேடையை மட்டுமே துருத்தி துருத்தி முன்னால நகர்ந்துகிட்டு இருந்தது. வலது கையில் இருந்த வாள் சரியான கணத்துக்காக காத்திருந்தது. தேக்கன் கருங்கைவாணனோட கண்களையே பார்க்கறான். 2 பேரோட கால்களும் பின்னல் வட்டத்துல நகர்ந்து கொண்டிருந்தது. கிழவனோட கண்கள்ல பயமே தெரியல. தன்னை தாக்கி வீழ்த்த அவன் தயாரா இல்ல. தற்காப்புக்கு மட்டுமே அவனோட நோக்கமா இருக்குது அப்படின்னு கணிக்கிறான் கருங்கைவாணன். போர்க்களத்துல சூழல் கணத்துக்கு கணம் மாறக்கூடியது. இப்போதைய வாய்ப்பை அடுத்த கணம் வழங்குமா அப்படின்னு தெரியாது. அதனால காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு நினைச்சு கருங்கைவாணன் தன்னோட வலிமை மிகுந்த தாக்குதல் முறையால் மின்னல் வேகத்துல பாயிறான். வாட்கள் ஒன்றோடொன்று மோதி திரும்புது. தேக்கன் அவனோட வேகத்தை மதிப்பிடுறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த வேகத்தை கூட்டிக்கிட்டு இருக்கான். முன்னும் பின்னுமா கேடயத்தை சுழற்சியபடி வாள் வீச்சை வாங்கிக்கிட்டு இருக்கான் தேக்கன். கிழவன் எதிர்கொள்ள திணறான் அப்படிங்கறத உணர்ந்த கருங்கைவாணன் சரியான நேரத்துல தேக்கனோட கேடயத்தை ஏமாற்றி நடு மார்பை கிழித்தபடி சீவி முன்னகரும் தாக்குதலை தொடுக்கிறான். மின்னல் வேகத்துல குறுக்கிட்டு வெளிவந்தது கருங்கைவாணன் வீசிய வாள். காற்று அறுபடும் ஓசை காதுல கேக்குது. கிழவன் மண்ணில் சரிந்திருப்பான் அப்படின்னு நினைச்சபடி திரும்புறான். இந்த கணத்தை தான் தேக்கன் எதிர்பார்த்திருந்தான்.
கொலை முடிந்த மறுகணத்தில் ஆற்றல் எதுவும் இல்லாம அகமகிழ்ந்து திரும்பும் வீரனோட தலையை கொய்து முடிப்பதில் தான் சுகம் இருக்குது. தேக்கன் சுழற்சிய வாள் கருங்கைவானோட கழுத்தை நோக்கி வந்தபோது கன நேர தாமதம் இல்லாம குறுக்கிட்டு பாய்ந்தான் சூலக்கையன். அதிர்ந்து மீண்டான் கருங்கைவாணன். இமைப்பொழுதில் எல்லாம் மாற தெரிஞ்சது. பின்பக்கமா திரும்பிய கருங்கைவானோட முகத்துல மரணத்தோட ஒளி பட்டு தெரித்தது. கிழவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டோமோ அப்படின்னு அவனுக்கு தோன்றிய போது அவனோட மெய்க்கவசத்தை பார்க்குறான். சரி பாதியா பிளந்து வெளிவந்திருந்தது அவன் வீசிய வாள். இரும்பாலான கிடையமே இருந்தாலும் இந்த தாக்குதலால உள்ளெலும்பு உடஞ்சிருக்கும். இவன் எப்படி சாயாம நிற்கிறான் அப்படின்னு யோசிச்சபடி கால்களை முன்னகர்த்தினான். 2 பேரும் கால்களை பின் வளையம் போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கிக்கிட்டாங்க. சூலக்கையன் மிரட்சி குறையாம பார்த்துட்டு இருக்கான். கிழவன் வலியை உணர்ந்து நிற்கிறானா இல்லை வாய்ப்பை கணித்து நிற்கிறானா அப்படிங்கிறது கருங்கைவாணனால கணிக்க முடியல. ஆனா நேற்றைய போரில் சாகலைவன் எப்படி வெட்டி சரிக்கப்பட்டான் அப்படிங்கிறத உணர முடிந்தது. கிழவனை பலியெடுக்காம இந்த இடம் விட்டு நகரக்கூடாது அப்படின்னு மனம் உறுதி எடுத்தது. அப்போதான் போர்க்களத்தோட இடது பக்கத்திலிருந்து நீல் சங்கோட ஓசை கேட்டது. அதிர்ந்து திரும்பினான் கருங்கைவாணன். உருமன் கொடியின் குதிரைப்படை வெளிப்படுத்தும் ஓசை இது. என்ன ஆனது அங்கு அப்படின்னு யோசனை மோதி புரண்டது. தடுமாறி திரும்பின கருங்கைவாணனோட கண்கள். நிலைமையை உணர்ந்து சூலக்கையன் உள்ள இறங்குறான். வழியின்றி கருங்கைவாணன் வெளியேறிடுறான். உருமன் கொடி இன்று காலையிலிருந்து நிலை கொண்ட தாக்குதலை நடத்தி வந்தான். எதிரிகளோட செயலை கவனித்தபடி குதிரையை மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தான். அப்போது அவனோட குதிரை போய் வலதுபுறம் இருந்த குதிரையின் மீது மோதினது. இது என்ன இப்படி செய்யுது அப்படின்னு நினைச்சபடி கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் குதிரையை கிளப்பிய போது பக்கத்துல இருந்த இன்னொரு குதிரையின் மீது அதே போல முட்டி விலகினது. ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு புரியாம குதிரையை விட்டு கீழே இறங்குறான். கண் பட்டையில ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கி இருந்தா அது குதிரையோட கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமா தள்ளாடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண் பட்டையில கைகளை விட்டு துடைக்கிறான். உள்ள வேற எந்த தூசியும் இல்லை. அதுக்கப்புறம் ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து மேலேறி உட்காரான். அந்த கணம் அவனோட பருத்த தொடைகள் முதுக அழுத்தின போது நடுமுதுகு திடுக்கிட்டு குலுங்கியது. குதிரைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவன் உணர தொடங்கினான். அவனோட கால் குறிப்புகளை உணர்ந்து செயல்பட அது தயாரா இல்லை. உணர்வுகளை இழந்ததை போல் ஆகிட்டது அப்படின்னு தெரிஞ்சது சட்டுன்னு மேலிருந்து கீழே இறங்கிடுறான். கட்டுப்பாடுகளை இழந்த குதிரையின் மீது உட்காருவது மரணத்தை அழைத்துக் கொள்வதற்கு சமம். இனி அது எப்படி நடந்துக்கும் அப்படின்னு தெரியாது. கீழே இறங்கினவன் அதுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறான். எந்த அம்பும் தைக்கல. பின்தொடை பகுதியில் சின்னதாக ஒரு கீறல் விழுந்திருக்குது. துளி அளவு தான் ரத்தம் தெரியுது. வேற எதுவுமே ஆகலையே அப்படின்னு குழம்பி கொண்டிருக்கும் போது படையோட நடுப்பகுதியில் கூச்சல்கள் அதிகமாக இருந்தது. என்னவென்று விசாரிக்க தொடங்கினப்போ ஏறக்குறைய பல வீரர்கள் குதிரையை விட்டு இறங்கி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நிலைமை கட்டு மீறதுக்கு முன்னாடி எதிரிகளோட தாக்குதலில் இருந்து குதிரைப்படையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தலைமை தளபதியை வரவழைக்க நீல் சங்கை ஊத சொன்னான் உருமன் கொடி. சங்கொலியை கேட்டு விரைந்து வந்தான் கருங்கைவாணன். அவன் வந்து நின்ன போது இரவாதனோட தலைமையிலான வீரர்கள் எதிரியின் குதிரைப்படை எல்லையை தொட்டு கொண்டிருந்தாங்க. ஓங்கலத்தோட வேலை முடியும் தருவாயில் இருந்தது. வீரயுக நாயகன் வேல்பாரியோட 94வது அத்தியாயம் முடிவு பெற்றது. வேந்தர் படை பரம்பின் மீது வைத்த குற்றச்சாட்டை வாரிக்கையன் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.